இந்த நிகழ்ச்சியினிட நம்ம கருமத்தம்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மகாலிங்கம் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போல இற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இந்த 4வது மாத கருத்தரங்கத்திற்கு அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்ம கவிதாலட்சுமி அவர்களுக்கு நன்றி, நம்ம சூரியநாராயண் அவர்களுக்கு நன்றி, நம்ம ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம்ம கேமராமேன் வந்திருக்கும் என்று நம்ம துரைசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி, நம்ம எப்போது இளமையோடு இருக்கிற நம்ம கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி, மற்றும் அவர் பேர் வந்து அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நான் முதல்ல இந்த கருத்து கொடுக்கலாங்கிறது வந்தேன். ஆனால் எனக்கு முதலே சூரியன் வந்துட்டார். நான் இன்னைக்கு சந்திரனை பற்றி பேசலான்னு வந்தேன். ஆனால் எனக்கு முதலே சூரியன் வந்துட்டார். சூரியநாராயணன் என்ற எனக்கு முதலே சங்கமம் ஆயிட்டார். அதனால எது எப்படி நடக்குமோ அது அப்படித்தான் நடக்குங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம். அப்போ சந்திரன் அப்படிங்கிறது நீரின்றி அமையாது உலகு. அப்போ இந்த நீர் இந்த உலகம் முழுவதும், அதாவது இந்த பூமியில எங்கு பூமி இருக்குதோ அங்கெல்லாம் நீர் இல்லாத இடம் இல்லை. அப்போ நம்ம உடம்புல பார்த்தோம்னா நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த 5 லிட்டர் ரத்தம் பிளட்டர் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் கூட இந்த உடம்புல என்ன ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நீர் தான். அப்போ சந்திரனை குறிக்கிறது. அப்போ சந்திரன் ஒரு மலையிலிருந்து உற்பத்தியாகி அது அருவியாக கொட்டிய போதிலும் இந்த பூமியில் எங்கு தோன்றினாலும் அது நீர் இருக்கும். அதுபோல கடல், அந்த கடலிலே நீர் இருக்கும். கடல் அந்த பிரபஞ்சம் என்றால் கடல் அங்கே இருக்குதுன்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் இங்கே ஒரு கிட்னி அப்படிங்கிற நீர் உதயமாயிருக்கிறது. அப்போ இதெல்லாம் சந்திரனை பற்றி சொல்லும்போது இந்த சந்திரனை எல்லா மகான்களுமே வியப்பாக பாராட்டி இருக்கிறாங்க. மகான்கள் மட்டுமல்ல, சந்திரனை ஞானிகள், மகான்கள் மற்றும் நம்ம மானிடர்கள் மற்றும் சந்திரனை தெய்வமாக அன்று தொற்று இன்று வரை தெய்வமாக வணங்கி வருகிறோம். அதாவது சந்திரன், இந்த சூரியன் உயிருக்கு காரகன் என்று சொன்னால் சந்திரன் உடலுக்கு காரகனாக விளங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சந்திரனை போற்றி வணங்குவோம். அப்ப இந்த சந்திரன் தாயாக, நமக்கு தாயாகவும் சக்தியாகவும் விளங்கக்கூடியவள் சந்திரனை. சில புராணங்களில் சந்திரனை இந்த சூரிய புராணம் இதுகளெல்லாம் சில, ஏன்னா இந்த அவதாரங்கள், இந்த யுகம் அப்படிங்கிறது 4 யுகங்கள் தோன்றுறது மாதிரி யுகத்துக்கு எப்படி ஒரு அவதாரங்களோ அதுபோலவே சில புராணங்களில் சந்திரனை ஆணாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில புராணங்களில் சந்திரனை பெண்ணாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால நான் இப்ப நான் சந்திரனை பற்றி பேசும்போது சந்திரன் ஒரு பெண்ணாக சொல்லவிருக்கிறேன். அதாவது இதுக்கு முதல்ல நான் சொன்னதுல அந்த ஜோதிடத்தில் புதனா குருவா அப்படிங்கிற சரியாயுதம் சொல்லும்போது அதுல சந்திரன் ஒரு ஆணாகத்தான் அதை பாவிச்சு எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகிற்கு எப்படி வந்தார்கள் என்றால் அவர்கள் நம்மளையெல்லாம் எதை எதை செய்யணுமோ அவங்க ஆண்டு அனுபவித்து நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்தை நீ இப்படித்தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற கர்மத்தை தோற்றுவிக்கவே அவர்கள் நமக்கு இந்த பூமியில் தோன்றினார்கள் என்பதை நம்ம நல்லா நன்கு உணர்வோம். அதுபோலவே சந்திரன் இந்த சந்திரனுடைய மந்திரமாகிய ஓம் பத்மத்வஜாய வித்மகே கேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். அப்போ இந்த சந்திரன் நாம் வாழும் பூமிக்கு மிக மிக அருகில் உள்ள கிரகம் எதுவென்றால் சந்திரன் தான். அப்போ இந்த சந்திரன் அதாவது நம்ம பூமிக்கு அருகில் 2,40,000 மைல்கள் தொலைவில் உள்ளது என்றும்,
அதன் குறுக்களவு வந்து 1080 மைல்கள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ சந்திரன் வந்து எப்போதும் அந்த சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்தோம்னா ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும் கடும் போட்டியிட்டனர். அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூடியவர்கள் அமெரிக்கர்களே. அப்போ அமெரிக்க விஞ்ஞானிகள் அதிலிருந்து மண் எடுத்து வந்ததாகவும் சில பாறை துகில்களை எடுத்து வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வந்து மனிதன் உயிர் வாழ்வதற்கு பயிர் பச்சைகள் இல்லை, அதாவது சாம்பல் நிறமான மண் துகில்களே இருக்கிறது என்றும், அதுபோலவே பெரிய பெரிய மலை பள்ளத்தாக்குகள், பனிமலைகள், இது மாதிரி நிறைந்த இடம் சந்திரனில் வந்து நிறைந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். சந்திர மண்டலம் எப்படி இருந்த போதிலும் நம்மளுக்கு வந்து பிரைசூடிய பெருமானே என்று நம்ம அப்பர் பெருமானும் வணங்குகிறார். அதுபோலவே திருஞான சம்பந்தரும் அந்த வேயுரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரும் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்து அதனால் ஞாயிறும் திங்கள் செவ்வாய் புதன் சனிவாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே என்று அந்த கங்கையை தலையில் வைத்ததை அவரும் பிரைசூடிய பெருமானை. அப்போ இந்த சந்திரனை வந்து சிவன் தலையில் சூடியிருப்பதாக, அதுபோலவே இமயமலையில் எப்பொழுதும் சந்திரனுடைய பனிப்பொழிவுகள் விழுந்து கொண்டே இருக்கிறதுனால அப்போது அந்த இமயமலையிலிருந்து நம்மளுக்கு நதி உருவாகி இந்த பூமியில் தோன்றி அப்போ கங்கை நதியாக பாய்ந்து கடலில் எப்போதும் வற்றாத நதியாக நம்மளுக்கு உயிர் இருக்குதுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த உடல் இல்லாமல் உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை, இந்த உடல் இல்லாமல் உயிர் இல்லை. அப்போ தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயை பற்றி நிறைய வர்ணிச்சிருப்பாங்க. சித்தர்களாகட்டும் மானிடர்களாகட்டும் இந்த சந்திரனை போற்றி வணங்குவது பல காரக தத்துவங்கள் நிறைய இருக்குது. அதுபோலவே இந்த வில்லிபுத்தூராரும் இந்த சந்திரனை பற்றி அவர் எப்படி வந்தார் என்பதை இந்த ஒரு குறுகிய விளக்கமாக கொடுக்கவிருக்கிறேன். அதாவது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். அதை கடைவதற்கு மத்தாக அமைந்தது மந்திரகிரி மலை. வாசிகை என்னும் பாம்பும் கயிறாக இருந்து அதை வாய்ப்புறம் பார்த்தா தேவர்கள், வாய்ப்புறம் அசுரர்களும் வால்புறம் தேவர்களும் நின்று அந்த பார்க்கடலை கடைந்தனர். அப்போது இறுக்கி கடையும் போது அந்த பாம்பு தன்னுடைய துன்பத்தை பொறுக்காமல் விஷம், ஆலகால விஷத்தை உமிழ்ந்தது. தேவர்களும் அசுரர்களும் என்னவென்று வந்தார்கள், அதாவது அமுதம் வரும் என்று கடலை கடைந்தால் அமுது வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கு வந்தது என்னவென்றால் நஞ்சு வந்தது. அப்போ இந்த நஞ்சின் பகுதியை தலைப்பகுதியில் நின்று கடைந்த அசுரர்கள் மயக்கமுற்றனர். தேவர்களும் அதை சூழ்ந்து வரும்போது சிவனை நாடி சென்றார்கள். அப்போ சிவனை நாடி சென்று அப்போ வலமும் இடமுமாக அந்த சுழற்சி வந்து அந்த சர்ப்பத்தின் வாய்வு, அதாவது அவர்களை துரத்தியது. அப்போது சிவனிடம் சென்று தஞ்சம் புகுந்தார்கள். அப்போது இறைவா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறிய போது அதற்கு மனதிறங்கி சிவபெருமானும் அந்த நஞ்சை உட்கொண்டார். அதாவது புராணங்களில் சொன்ன நீளமாக சொல்லிட்டு போகணும். அவர் வந்து அதாவது நந்தியின் கொம்பு பகுதியில் நின்று அந்த சுந்தரரை வந்து அந்த விஷத்தை ஒரு நாவல் பழ உருண்டைக்கு சைஸாக பண்ணிட்டு வர சொல்லி அதை தான் விழுங்கியதாகவும் அதை கண்டத்திலேயே நிறுத்தி கொண்டார் என்பதாக புராணங்கள் கூறுகிறது. அப்போ ஆழகால விஷத்தை சிவனே உட்கொண்டாரா அப்படிங்கிறதுனால அவர் மயக்கமுற்ற நிலையில் இருந்தார். மறுபடியும் வந்து அந்த சந்திரன் வந்து அந்த கடலை கடைக்க சொன்னார்கள். கடலை கடையும் போது அந்த மகாவிஷ்ணு வந்து அந்த மந்திரமலையை சுமந்து கொண்டு, அதாவது ஆமை வடிவத்தில் சுமந்து கொண்டு மறுபடியும் அதை கடைந்தார்கள். கடையும் போது அதிலிருந்து சந்திரன், அமுதகலையோடு சந்திரன் தோன்றி வந்ததாக புராணங்கள் கூறுகிறது. அப்போ அந்த குளிர் நிலவானது. அப்போ அந்த நிலவாகும் போது அந்த விஷத்தன்மை நீங்கி மறுபடியும் எல்லாரும் உயிர் பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படி வந்து சந்திரன் வந்து எதற்காக வந்தார் அப்படின்னா,
சந்திரன் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு தாயின் உள்ளம் படைத்தது சந்திரன், பெண்ணின் உருவம் கொண்டது. இப்போ நம்ம கிரகங்களை எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம சூரியன், செவ்வாய், குரு இவர்களை வந்து ஆண் கிரகம் என்றும், சந்திரன், ராகு, சுக்கிரன் இவர்களை பெண் கிரகம் என்றும், அதுபோலவே கேது, புதன், சனியை வந்து அலிகிரகங்கள் என்றும் இந்த 9 கிரகங்களாக நம்ம ஜோதிட ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் புராணங்களில் இதில் பாகுபாடுகள் நிறையா பாகுபாடு வரும். சூரிய புராணத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதனை வந்து ஆணாகவும், சுக்கராச்சாரியா என்ற சுக்கிரனை வந்து ஆணாகவும், இப்படியெல்லாம் சில புராணங்கள். அது இப்போ நான் சொன்ன மாதிரி 4 யுகங்கள்லையும் வந்து அவதாரம் எடுத்து மனிதனுக்காகவே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, நீ இப்படித்தான் இந்த யுகத்தில் நீ இந்த கர்மங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான், இதையெல்லாம் விட்டு சென்றது தான் நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்போ 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திர 2ஆம் பாதத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ நம்ம காலபுருஷனுக்கு மேசத்துக்கு 2ஆம் இடம், அப்போ ரிஷபமாக வருது. அந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுவதால் ஒரு குடும்ப பொறுப்பை யார் கவனிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம தாயாக இருந்து அம்மா தான் கவனிக்கிறான். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரிஷபராசி அப்படின்னா, அந்த ரிஷபராசி வந்து நம்ம அதாவது சரம் சிரராசின்னு சொல்லுவோம். அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள். அது வந்து நம்ம ஒரு நிலராசி என்று சொல்லுவோம். அந்த நிலத்தில் வந்து பயிர் பச்சைகள், நாம் என்ன உணவு, நாம் அதாவது உணவில்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த உணவை கொடுக்கறது யாருன்னு சொன்னால் சந்திரன் தான். அப்போ முதலிடம் அந்த சந்திரன். அப்போ சந்திரன் நல்லா இருந்தால் தான் நம்ம உணவு நல்லா இருக்குது. நம்ம தாய் வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல உணவு, பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்துறது யாருன்னா நம்மளுக்கு தாய் தான். அப்போ தாய் வந்து நம்மளுக்கு அந்த 2ஆம் இடத்தையும் பாதுகாப்போடு செய்கிறது யார் அப்படின்னா, அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இடமும் ரிஷபராசியில் சந்திரன் தான். அல்லது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசி, சந்திரன் வந்து அதில் ஆட்சி வருகிறார். அப்போ அந்த 4ஆம் இடம் எப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சுகம். ஒரு குழந்தை வந்து தாளாட்டி பாராட்டி சீராட்டி நம்ம தாய் தான் நம்மளை மடியில் போட்டு வளர்த்துறான். அப்போ அந்த சுகம் எங்கே இருக்குன்னு கிடைக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம். கல்வி, சுகம், வீடு, வண்டி, வாகனம், அம்மா, அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, 4ஆம் இடத்தையும் உட்கொண்டது யாருன்னா ஒரு தாய் தான். கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சாலும் அப்போ அங்கே நாம் ஒரு துரும்பெடுத்து அக்கட்ட போட மாட்டோம். அப்போ தாய் தான் வந்து அதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த வீட்டையும் நாட்டையும் காத்து வருகிறாள். அப்படின்னா தாய் நாட்டுக்கு ராணின்னு சொல்லலாம், வீட்டுக்கு வந்து மந்திரின்னு சொல்லலாம். அப்பா ராஜான்னு சொன்னால் சந்திரனை வந்து நம்ம எப்படி ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்திரன் வந்து அவருடைய காரகத்தத்துவத்திலும் மந்திரி பிரதானிகள், ஆலோசகர், ஆலோசனை வழங்குறதெல்லாம் யாருன்னு சொன்னால், நம்ம அப்பா ஒரு குறுக்கு வழியில் போனாலும் கூட அவரை நல்ல வழியில் கொண்டு போக வைக்கிறது யாருன்னா அம்மா தான். நல்ல புத்திமதிகளை சொல்லி சில தவறு, அதாவது அரசன் ஒரு தவறு செஞ்சாலும் மந்திரி வந்து அதை நல்ல வழியில் திசை தெரிவிப்படுவார். அரசே, நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் செய்கிறது நாட்டு மக்களையும் பாதிக்கும், வீட்டையும் பாதிக்கும். அதனால் வந்து அப்படி சொல்லும்போது அந்த அரசன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறார். அதுபோலத்தான் சந்திரன் வந்து ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சபையிலேயாகட்டு ஒரு வீட்டுக்காகட்டு சந்திரன் வந்து ஒரு மந்திரி பிரதானியாக இருந்து இதெல்லாம் செய்கிறான். அப்போ சந்திரன் வந்து நம்ம உடல் சரீரம் அப்படின்னு சொன்னா, இந்த உடலுக்கு காரகனே சந்திரன் தான். மனதுக்கு காரகன் என்று சொல்லக்கூடியதுமே இந்த சந்திரன் தான். அப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றுவதில்லை. அப்போ எண்ணங்கள் தோன்றும் போது அப்போ மனது அப்படிங்கிறது மனதை இயக்க வைக்கிறது. அப்போ மனம் எங்கிருந்து வருகிறது? மனம் அப்புறம் செயல்படுத்துகிறது. இந்த மனம், எண்ணம், செயல்கள் இதெல்லாம் எங்கிருந்து உருவாகிறதுனா, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்களிலும் 108 பாகையிலும் 108 குணங்களாக மாறப்படுகிறார். அதாவது ஒரு ராசிக்குள்ள வந்து அஸ்வனி, பரணி, கிருத்திகை என்று இருக்குதுன்னா, அதில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதமாக பங்கி இருக்கிறாங்க. அந்த 4 பாதம் என்கிறது
அதாவது ஒரு 12 கட்ட ராசி கட்டத்தை ஒரு சின்ன கட்டமாக போட்டு ஒரு ஜோதிட விளக்கங்கள் நம்ம பூமியில் ஒரு இடத்துல இருந்துட்டு ஜோதிடம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு அழகாக வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தை நம்ம பூரம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு 2.5 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சந்திரன் இருக்குதுன்னா அதனுடைய முழுவதையும் நம்ம போய் பார்க்க முடியுமா? முடியாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற மாதிரி நாம் நம்மளுக்கு எப்படி வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு ஜோதிடம். இதுக்குள்ளேயே எல்லாமே அந்த 12 பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது நம்ம வாழ்க்கை ரகசியங்கள் அத்தனையுமே சித்தர்கள் நம்ம பராசரியராகட்டு, அகத்தியராகட்டு, பதாஞ்சலி ஆகட்டு, மூலராகட்டு, இவர்கள் எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் எல்லாமே கற்றுத்தந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம காலங்காலமாக நம்மளும் அதை வழி நடத்தி கொண்டு போகிறோம். சித்தர்களுடைய அருள் இல்லாமல் ஜோதிடம் பேச முடியாது. குருவின் அருள் இல்லாமல் இந்த ஜோதிடம் நம்மளுக்கு வராது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது நாம் எப்படி ஒரு ஜோதிடத்தை சொல்லும்போது அந்த ஜோதிடம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும்போது சில நேரத்துக்கு நாமளே இப்போ பிரமித்து போவோம். அதாவது நானே இவ்வளவு சொன்னேன் அப்படின்னா எது சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்னது எல்லாமே நீங்கள் ஒன்று விடாமல் நடந்து போச்சுங்க, அப்படியே தானுங்க நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது அப்படிங்கிற போது நம்மளுக்கவே மெய் சிலிக்கும். அது மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது நாம் சொல்கிறதல்ல, நான் பெரியவன் அப்படிங்கிறது சொல்கிறதல்ல, இந்த பிரபஞ்சம் நம்ம உள்ளே இருந்து நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இதுதான் ஜோதிடம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னா இப்படித்தான் வருது. அப்போ சந்திரன் 8ஆம் இடத்துல நீசமடைகிறார் அப்படின்னு சொன்னால் தாய் ஒரு பிள்ளையை பெற்ற போது சோர்வடைகிறாள். அப்போ 8ஆம் இடங்கிறது நம்மளுக்கு என்ன? மறைவு ஸ்தானம், மறைவுறுப்பு, அடிவயிற்று பகுதி. இந்த கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் இதெல்லாம் மறைவுறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ தாய் எங்கு நீச்சமடைகிறாள் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமடைகிறார். சரி, சந்திரன் 12ஆம் இடம் அயன சயன சுகஸ்தானம், அதாவது சாப்பிடக்கூட மஞ்சம், கட்டில் சுகம், இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா 12ஆம் இடம். அப்போ ஒரு தாய் நம்ம ஓய்வெடுக்கக்கூடிய இடம் என்னன்னா 12ஆம் இடம். நம்ம தூங்குறதும் கூட தாய் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா, எத்தனை மணிக்கு படுக்கிறாங்கிறதும் கூட நம்மளுக்கு தெரியறதில்லை. அப்போ அது மாதிரி நம்மளுக்கு தாய் தான் முதலிடமாக கொடுக்குறா. அப்போ அதாவது நம்மளுக்கு ஒரு மனமாக இருக்கக்கூடியவள் சந்திரனே, மனம் என்ற மகிழ்ச்சிக்கு கூடியவன் சந்திரனே. இடது கண், அதே மாதிரி இடது சன்னல் என்று சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் சங்கு, முத்து, உப்பு, நீராவி இயந்திரம், லிக்யூடு, நண்டு, இறால் மீன், சுண்ணாம்பு கற்கள், வெள்ளை அணுக்கள், கப்பல் பயணம், சுற்றுலா, இதெல்லாம் நம்மளுக்கு சந்திரனின் காரக பொருளாக அமைக்கிறது. அதே மாதிரி காரக தத்துவத்தில் உறவுக்கு காரகர் யாருன்னு சொன்னால் சந்திரனை அம்மாவாகவும் எடுத்துக்கிறோம், மாமியாராகவும் எடுத்துக்கிறோம், மூத்த சகோதரியாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு சந்திரனே இருக்கிறார். முக அழகை கொடுக்கவர், பெண்களின் மார்பாகம், அதாவது 4வது நம்மளுக்கு மார்பாகம் வரும். இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு சந்திரனே காரகனாக வர்றாரு. அதே மாதிரி சந்திரன் இந்த அதிகார பதவி வகித்தல், கப்பல் பயணங்கள், மந்திரி பிரதானிகள், நிதி நிறுவனம், சாஸ்திர வேதங்கள் எழுதுவது, கற்பனையை உருவாக்குவது, உணவு விடுதி, சமையலறை, உணவுப் பொருள், பால், தயிர், வெண்ணெய், மளிகை கடை, விவசாயி, பால் பண்ணை, மருந்து கடை, மருத்துவர், செவிலியர், டாக்டர், நர்ஸு, சித்த மருத்துவம், கற்பனை எழுத்தாளர், சலவை தொழிலாளி, குளிர்சாதன பெட்டி, இதுக்கெல்லாம் காரகன் யார் என்று கேட்டால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் வர்றார். வண்ணம் கட்டுதல், அதாவது துணிகளுக்கும் கூட வண்ணமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு இப்போ நம்ம அக்டோபர் நவம்பர் மாதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து வரும்போது வானவில்லாக சந்திரன் காட்சி அளிப்பார். அப்போ சந்திரன் கண்ணுக்கு கண்ட தெய்வம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இந்த உயிருக்குள் வாழ்வது எது என்றால் உயிர். அப்போ உயிருங்கிறது அப்போ நம்மளுக்கு உயிராயிருப்பது சூரியன், சந்திரன் உடலாயிருக்கிறார். அப்போ இந்த கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றும் போது காந்த புலன்கள் ஏற்படுகிறது. அதுபோலவே புதன் காற்று, அதுபோலவே இந்த 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுறதுல நிலம், நீர், காற்று, வானம், பூமி இதெல்லாம் சொல்லப்படும் போது அப்போ நம்மளுக்கு இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. நீர் இல்லாமல் வாழ முடியாது,
உயிர் இல்லாமல் வாழ முடியாது, உடலில் வெப்பம் இல்லாமல் வாழ முடியாது, காற்றுங்கிறது காற்று உயிர் இல்லாமல் வாழ முடியாது, ஆகாயம் பூமி இது போல இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்தை நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது யாருவென்றால் சந்திரனே காரகனாக வருகிறார். அதுபோலவே இந்த சந்திரனுக்கு வந்து திங்களூர் என்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதியடிகளும் திருநாவுக்கரசரும் சந்தித்ததாக அந்த திங்களூரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு முறை வந்து இந்த திருநாவுக்கரசர் வந்து திங்களூர் வரும்பொழுது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பந்தல், உணவகம், அன்னச்சத்திரம் இந்த மாதிரி எல்லாமே திருநாவுக்கரசருடைய பெயர்களிலேயே பொறிக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் திருநாவுக்கரசர் பார்த்துட்டு நாம் இந்த ஊருக்கு வரவே இல்லையே, எதுவுமே செய்யலையே, அப்படி இருக்கும்போது என்னுடைய பெயரை யாரோ இந்த ஊரில் வைத்திருக்கிறார்கள், அவரை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தண்ணீர் பந்தலில் வரும்போது அப்போதியடிகள் அங்கே அமர்ந்திருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, வணக்கம் சொன்ன போது சிவனடியாருக்கு அவரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறார். மரியாதை கொடுத்துட்டு, ஐயா இந்த அன்னச்சத்திரம் அல்லது இந்த உணவு மையம், தண்ணீர் பந்தல் இது எல்லாமே இங்கே வந்து திருநாவுக்கரசர் பெயரிலேயே பொறிக்கப்பட்டிருக்குது, உங்கள் பேரில் வைக்காம அவர் பேரில் எதுக்கு இந்த பேரெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற போது உடனே அப்போதியடிகளுக்கு கோபம் வந்து, ஐயா என்ன நீங்கள் ஒரு வயதானவராக இருந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, அதாவது திருநாவுக்கரசர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து அதாவது கல்லோடு கட்டி கடலில் போட்ட போதும் கல்லோடு கட்டி என்னை கடலிலே பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயமே என்று கல்லில் மிதந்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகானை யார் என்று தெரியாதா உங்களுக்கு? அப்போ அவருடைய பேரை வல்லவா நான் வைத்திருக்கிறேன், அந்த பேரை யார் பேர் என்று கேட்கிறீர்களே என்ற போது அப்போத்தான் வந்து திருநாவுக்கரசர் சொல்றாரு, ஐயா அதாவது வெப்பு நோய் வந்து அதிலிருந்து விடுபட்டு அந்த நமச்சிவாயமே வாழ்க்கை என்று நான் கதி கொண்டதனால்தான் அந்த திருநாவுக்கரசர் தான் நான் அப்படிங்கிற போது தான் இவருக்கு அதிக அளவு கடந்த சந்தோஷமாயிரும். அப்போ சந்தோஷப்பட்டு அவர் வந்து தன்னுடைய பையனுக்கு, மூத்த பையனுக்கு திருநாவுக்கரசர்னு வச்சிருப்பாரு. அவருடைய படிக்கல், தராசு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பெயரவே சூட்டி வச்சிருப்பார். இதெல்லாம் திங்களூரில் வந்து அவர் இந்த மாதிரி திங்களூரில் கோயில் அமைத்தது. அப்போ அந்த அப்பூதியடிகளுக்கு பாம்பு தீண்டியது, இது புராணத்தை சொல்லிட்டே போயிட்டு இருக்கோன்னு, அதனால குறுகிய வடிவில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து அப்பூதியடிகள் வந்து அந்த அமுது படைச்சிட்டு போகணும்னு சொன்னபோது சரின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு, நான் குளித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு போற போது அப்போ தன்னுடைய மூத்த மகன் அதாவது கல்விக்கூடத்திலிருந்து வர்றான். வந்தபோது அப்போ சொல்கிற போது திருநாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீ உடனே போய் வாழை இலை பறித்து வா, அவர் அமுது படைத்துட்டு போகட்டு அப்படின்னு சொல்கிற போது அப்படியே ஆகட்டும்னு இந்த பையனுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம். உடனே என்ன பண்ணுறான்னு சொன்னால், அதாவது விரிந்த இலையை எடுத்தாலும் கூட அதில் ஏதாவது காக்கா அது இதெல்லாம் குருவிகள் எச்சில் பட்டிருக்கு, குருத்து இலையை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி குருத்து இலையில் வெட்டும்போது அதிலிருந்து ஒரு நல்ல பாம்பு தீண்டி விடுகிறது. அப்போது இந்த இலையை நாம் கொண்டு போய் கொடுக்காட்டி திருநாவுக்கரசர் அமுது உங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், பாம்பு கடித்ததும் கூட அரவம் தீண்டியதும் கூட தெரியாமல் ஓடி வர்றான். வந்து அம்மா இந்தாங்க இலைன்னு சொல்லி கொடுத்துட்டு என்னை அரவம் தீண்டி விட்டதுன்னு சொல்லி வாயில் அதே மாதிரி நுரை வந்து அவன் மாண்டு விடுகிறான். அப்போ இறந்து போனதுமே தன் தாயும் தந்தையும் தூக்கி வச்சு அழுகிறாங்க. அழுதுட்டு முதலாக திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாரு, அவருக்கு நாம் அமுது படைக்காம என்ன பண்றது அப்படின்னு தன்னுடைய மகனை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாயில் கட்டி மேலே வச்சுட்டு தன்னுடைய கோபத்தையும் அழுகையும் நிறுத்தி கொண்டு மனசுல வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்போ வந்து இலை போட்டு சாப்பிட்ற போது அப்போ திருநாவுக்கரசர் கேட்குறாரு, உங்கள் பையன் மூத்த திருநாவுக்கரசர்னு கூறுனீங்களே, அந்த திருநாவுக்கரசர் எங்கே அப்படின்னு கேட்குற போது தாய் என்னதான் இருந்தாலும் இளங்கின மனசு இல்லையா, அந்த தாயின் கண்களில் கதகதவென்று கண்ணீர் வந்தது.
அப்போ கூ என்று அழுதாள். அழுகுரல் கேட்டதும் என்னாச்சு அப்படின்னு கேட்குற போது தான் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்திய போது தான் இந்த மாதிரி மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற போது உடனே வந்து திங்களூர் அந்த சிவன் கோயிலில் சிவன் காலடியில் போட்டு அவர்கள் வந்து அதை அவர் 10 பதிகம் பாடுகிறார். ஒன்று கொலாம் என்று அந்த பாடல் தொடங்கி 10 பாடலை பாடும்போது அந்த அவன் பிழைத்து கொள்கிறார். இப்படியெல்லாம் ஒரு சந்திரனுடைய இதை இன்னமும் நிறைய வந்து மகான்களாகட்டும் ஞானிகளாகட்டும் நம்ம மக்கள் உண்ணா சந்திரனை வணங்குகிறோம் என்றால் சந்திரனுடைய இதைய ஒரு நாள் சொல்லி முடியாது. சந்திரனுடைய இதைய நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது என்று என்னுடைய சிற்றுரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சந்திரன் அப்படிங்கிறது மனது, உடல் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். இதில் ஐயா இன்னைக்கு நிறைய விஷயங்கள், அதாவது மெடிக்கல் லைனில் எப்படி சந்திரன்னா, வாழ்வியலில் ஒவ்வொரு விஷயத்துக்கு சந்திரன் அது எப்படி ஈடுபடுது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு அருமையாக விளக்கத்தோடு சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு பக்தி சொற்பொழிவு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய இன்னைக்கு அடிகளார் பற்றி சிவத்தொண்டர்கள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய திரு கன்னியப்பன் சார் அவர்களையும் திரு விஜய தர்மராஜ் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தள்ளி அங்கே கேமரா